சைபர் கிண்டர் கார்டன்னா என்ன, இது எனக்கு எப்படி உதவும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஆசைப்படுது. உங்களுக்கு கம்ப்யூட்டர் இருக்கு, ஆனா ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஆப்ரேட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. உங்களுக்கு வயசாயிடுத்தோன்னு ஒரு ஐடியா இருக்கு, உங்களுக்கு இதுக்கு மேல படிக்க முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு வர சந்தேகங்கள்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, இது வெளியில கேட்டா ரொம்ப சில்லியா இருக்குன்னு எல்லாரும் கேலி பண்ணுவாளோன்னு ஒரு தயக்கம் இருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த சைபர் கிண்டர் கார்டுங்கிற ஒரு செக்ஷனை நான் ஆரம்பிச்சேன். இந்த சிகேஜி வழியா நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் மற்றும் சைபர் உலகத்துல சில பேசிக் பால பாடங்கள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம உள்ள போறது ரொம்ப ரிஸ்க். இதை தெரிஞ்சுக்காம உள்ள போனீங்கன்னா நீங்க சைபர் குற்றங்களுக்கு ஆளாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அந்த பால பாடங்களை இது வழியா சொல்லி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. என்னோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு யாருமே இல்லையே, நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம். வயசானவா, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றோம். அப்படி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றதோ அவளுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கொடுக்கலாங்கிற ஐடியா இருக்கு. அதை தவிர சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சைபர் கிரைம்ல ஆளாகாம இருக்கிறதுக்கு இந்த சிகேஜி வழியா சொல்லி தரலாம்னு ஒரு ஐடியா. சுருக்கமா சொல்ல போனா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லாம இருக்கிறவங்கள நார்மலா டிஜிட்டல் ஆர்பன்ஸ் சொல்லுவாங்க, சைபர் அனாதைகள். அப்படிப்பட்ட டிஜிட்டல் ஆர்பன்ஸுக்கு ஒரு கை கொடுத்து நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிகேஜி. இந்த சிகேஜிய நீங்க எப்படி பயன்படுத்திக்கலாம்னு பாருங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல சந்தேகம் இருக்கு, கம்ப்யூட்டர்லயோ இல்ல சைபர் வேர்ல்ட்லயோ, தட் இஸ் எப்படி ஒரு மெயில் அனுப்பணும், ஒரு மெயில்ல ஒரு ஏதோ ஒரு வந்திருக்கு, அதை டவுன்லோட் பண்ணலாமா வேணாமா, எப்படி வைரஸ் செக், நிறைய டவுட்ஸ் வரும் இந்த மாதிரி. இல்ல கம்ப்யூட்டர் திடீர்னு ஒர்க் பண்ணல என்ன பண்ணும், அது எல்லாம் சிம்பிளான டவுட்ஸ் எல்லாம் வந்தானாக்க என்ன பண்ண, உங்களோட டவுட்டை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ உங்களுக்கு இந்த 2 லாங்குவேஜ்ல எது தெரிஞ்சாலும் ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. எங்க அனுப்பணும், ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுவீங்க. உங்களுடைய சந்தேகங்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. சரி, என் சந்தேகங்களை உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு எப்படி தீர்வு வரும்னு உங்க சந்தேகங்களை அனலைஸ் பண்ணிட்டு அதற்காக எனக்கு தெரிஞ்ச தீர்வை ஒரு சின்ன வீடியோ மூலம் இந்த யூடியூப் சேனல்ல நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஏன் வீடியோனாக்க, நீங்க கேட்கிற சந்தேகங்களை சில சமயம் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா நீங்க திருப்பி திருப்பி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ இந்த சேனல்ல பர்மனண்டா அங்கேயே இருக்கும். 1 வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷம் ஆனாலும், சோ தட் உங்களுக்கு இந்த சந்தேகங்கள் எப்ப வந்தாலும் திருப்பி திருப்பி போய் நீங்க அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இதான் முக்கியம். ஏன்னா நிறைய முதியோர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நிறைய டவுட்ஸோட வராங்க. இவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த சமயத்தை அவங்களுக்கு கேட்டுப்பாங்க, ஆனா மறந்து போயிடும். அதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை போட்டு இந்த யூடியூப் சேனல்ல வச்சிருவேன். இந்த சிகேஜில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாக்க, உங்க சந்தேகங்கள் மட்டும் இல்ல, வேற யார் யாரோ நிறைய சந்தேகங்கள் கேட்டிருப்பா, அதற்கான விடையும் இந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்க இந்த சிகேஜில போய் அடிக்கடி பார்த்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான வீடியோக்கள்லாம் போறது நான் பாட்டுக்கு மிஸ் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு இது மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் போய் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது சப்ஸ்கிரைப் பண்றது இந்த யூடியூப் சேனலுக்காக இல்ல, உங்களுக்காக. ஏன்னா எப்ப ஒரு புது வீடியோவை நான் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், ஏதோ ஒரு புது வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்னு. சோ தட் நீங்க போய் பார்த்துக்கலாம். இதை நான் முக்கியமா தமிழ்ல பண்றதுக்கான காரணம் என்னன்னாக்க, நிறைய பேர் இதை மட்டும் எங்கிட்ட அப்ரோச் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் புரியல, சில சமயம் இங்கிலீஷ்ல சொன்னாலும் புரியல, அதெல்லாம் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் இதை தமிழ்ல போட்டிருக்கேன். என்ஜாய் பண்ணுங்க.